இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீதா பயணம் அப்படின்ற தெலுங்கு மூவி. தமிழ் டப்பிங்கோட சன் நெக்ஸ்டி 2D ஆப்ல அவைலபிளா இருக்கு. சீதா அப்படின்ற பொண்ணு தன்னோட உயிரை காப்பாத்தின நபர்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக மேற்கொள்ற பயணம் தான் இந்த சீதா பயணம். ஆக்சுவலா இந்த சீதாங்கிற பொண்ணோட அம்மா சின்ன வயசுலயே ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அவங்க அப்பாவோட சத்யராஜ் கூட தான் அவ வளர்றா. வளர்ந்ததுக்கு அப்புறமா வேலை விஷயமா மதுரைக்கு ஒரு ரோட் ட்ரிப் மேற்கொள்றா. அந்த ரோட் ட்ரிப்ல ஹீரோவும் கூட லிஃப்ட் கேட்டு ஏறுறாரு. அண்ட் போற வழியில நிறைய நபர்களை சந்திக்கிறா. அவங்கனால கொஞ்சம் டிலே அப்படின்றது ஏற்படுது. அந்த டிலே தான் அவளோட உயிரையே காப்பாத்துது அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை அவ டயத்துக்கு ரொம்ப சீக்கிரம் போயிருந்தா அவளும் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பா. பட் அதுல இருந்து தப்பிக்கிறா. சோ இந்த டிலேக்கு காரணமான நபர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பயணத்தை மேற்கொள்றா. இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாலியா வைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்கன்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் கொடுத்துச்சு. எமோஷனல் ஜேர்னின்றாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே எமோஷன்ஸ் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. ஒரு கேரக்டருக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு மாதிரி சினாரியோஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுலயும் அந்த லவ் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் பயங்கர செயற்கைத்தனமா இருந்துச்சு. இதுல மெசேஜ் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல பயங்கரமா மொக்க வேற போட்டிருந்தாங்க. இதுல சர்ப்ரைஸ் கேமியோஸ் அப்படின்ற மாதிரி அர்ஜுன், துரு சர்ஜா இவங்க 2 பேரையும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சினாரியோஸ் அப்படின்றதுமே ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல நான் படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் தேவையே இல்லாத ஒரு கண்டென்ட்டை வச்சு கொண்டு போயிருந்தாங்க. அது என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுதான் ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர சுமாரான ஒரு ஜேர்னி தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.